என்னம்மா அது? சமையல் செய்ய போறீங்க? சூப்பரா அல்டிமேட்டா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு பொருள் அவங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 350 ரூபாய்க்கு. இப்ப விட ஊதாங்கல் 2-3 மடங்கு பெருசா இருக்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை நல்லா நசுக்குறாரு உரல்ல போட்டு. அடிக்கிற அடியில் நசுங்கிடுதுப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பர் வீடியோ பார்க்க போறீங்க. ஜஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட ஜஷிதா கொடுப்போம். பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்றான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஜஷிதா சூப்பரான ஒரு அவுட்ஃபிட்ல இருக்காரு. இந்த Dress எடுத்து 2 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் போடுறோம். டைட் ஆயிடுச்சு. 1 வருஷம் கிட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்படியா? முன்னாடி வந்து இந்த ஷோல்டர் அப்படியே இறங்கி இறங்கி வந்ததுன்னு போடவே இல்ல. இப்போ சூப்பரா அப்படியே ஃபிட் ஆயிடுச்சு. ஜஷிதா Dress சுத்தி காட்டுங்க. மாடர்ன் Dress. வெள்ளலாம் போனா போட்டு போலாம் பேபி. அவுட்டிங் நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. அது இந்த செயின் நல்லா வந்து ட்ரெண்டா மேட்ச் ஆயிடுச்சுங்க பாருங்க. செயின் காட்டுமா அப்பாக்கு? வேளாங்கண்ணில எடுத்த செயின் தானே அது? அந்த மணி கலர் எல்லா கலருக்கு மேட்ச் ஆகுதுல. ஜஷிதாக்கு நல்லா கியூட்டா இருக்கு. 2 சின்ன போட்டு ஜஷிதாக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போமா? என்ன வேணுமா வேணாமா ஜஷிதா உனக்கு? வேணும். போய் சர்ப்ரைஸ் எடுத்து இங்க நில்ல. அம்மா சர்ப்ரைஸ். கண்ணை மூடிக்க. கண்ணை மூடிட்டு நில்லு. இவ கண்ணை மூடிட்டு இருக்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்படியே நில்லு. அம்மா போய் சர்ப்ரைஸ் எடுத்து தரணும். ஓகேவா? தர பாக்க. சர்ப்ரைஸ். சும்மா பிராங்க்மா. பிராங்க் பண்ண. பிராங்க். சரி கண்ணை மூடிக்க. அம்மா உண்மையா எடுத்து வரேன். போய் gift எடுத்து வா டக்குனே. சர்ப்ரைஸ் gift புள்ளைக்கு தங்க புள்ளைக்கு எடுத்து வா. இரு அம்மா கண்ணை மூடி எடுத்து வருவாங்க. அம்மா வந்து கிட்ட வந்து உன்னை சர்ப்ரைஸ் சொல்லுவாங்க. அங்கே நில்லு. ஜஷிதா சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு தயாரா நிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜஷிதாக்கு வாங்கிட்டு வந்தது. இது வாங்கும்போது ஜஷிதாக்கு தெரியாது. பார்க்கல. ஆமா. சோ சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொடுக்க போறேன். என்ன ரியாக்ட் பண்ணாரு பார்க்கலாம். ஜஷா சர்ப்ரைஸ். என்னதுமா? இது சொப்பு ஜாமா. பை எல்லாத்தையும் எடுத்து என்னென்ன இருக்குன்னு பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இவ சொப்பு ஜாமான்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பாக்கமா. ஒரு அன்பாக்காக்கு சொப்பு ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்க நிறைய மினியேச்சர்லாம் பண்ணிருக்கோம் குக்கிங்லாம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஜஷிதாக்காக்குன்னு சொல்லிட்டு வாங்குறோமே. நாங்க வீடியோக்காக சமைச்சோம்ல, அந்த பாத்திரத்தெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தா. இவ சொப்பு ஜாமான் விளையாட்டுல ரொம்ப ஆர்வமா இருந்தால, அதனாலதான் இவளுக்காக ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா வாங்கிட்டு வந்திருக்கோம். நிறைய ஐட்டம் இதுல இருக்கு பேபி. ஆமா, நம்ம இல்லாதெல்லாம் நம்ம கிட்ட முன்னாடி இல்ல. வித்தியாசமான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஜஷிதாக்காக. உரல் ஜஷிதா தான் ஆர்வமா இருக்கிறாரு என்னென்ன பொருளுக்கு இருக்குன்னு பாக்குறதுக்கு. ஜஷிதா கரெக்டா மூடுறாரு மூடிய. அடங்கப்பா ஏந்திரம் பழகுதே. கர்ன்னு அந்த உளுந்து அரைப்பாங்களே அதானே? வேற லெவலு. இது வந்து உரல். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பொருள் ஜஷிதா விளையாடுறதுக்காக வாங்கி வந்திருக்கோம். ஆனா பரவாயில்ல, கம்மியா தான் சொன்னாங்க. 350 ரூபாய். 350 ரூபாய்க்கு வாங்கணும். ஆமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரேட் மொத்தமா இது பண்ண கம்மி பண்ணாங்க. மொத்தம் 300 ரூபாய் ரேஞ்ச் தான் வரும். பாத்தியா? இது என்னென்ன ஸ்பூன் கேட்டா சொல்லு பாக்கோம். இது வந்து ஜல்லிக்கரண்டி, இது தோசை கரண்டி, இது வந்து குழம்பு கரண்டி தான் கொஞ்சம் சின்னதா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவும் வதக்கிறதுக்கே வச்சுக்கலாம். ஓகேவா? அத்தை வீட்டுல இருந்து இட்டிட்டு வந்து கொஞ்சம் மாவு தரீங்களா? எதுக்குமா மாவு? தோசை இருக்கு. நம்ம வீட்லயே மாவு இருக்குமா? அத்தை வீட்டுல இருந்து எடுத்துனா எனக்கு சப்பாத்தி சுடுட்டு பவுஸ்ல குடிச்சுங்க. நான் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எடுத்துமே மொட்டை மாடியில வச்சு இன்னைக்கு வந்து சமைக்க மினியேச்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஜஷிதா வந்து சப்பாத்தி செய்ய போறாளாம். நான் வந்து நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது ரெண்டுமே மினியேச்சர்ல செய்யலாமா? ஓகேவா? செய்யுமா? நான் சிக்கன் குழம்பு செய்ய போறேன். சிக்கன் குழம்பு செய்ய போறியா? வர்ற சப்பாத்திக்கு சைடு டிஷ்ஷா சிக்கன் குழம்பு? ஓட்டையா இருக்கு. அது ஓட்டக்காரண்டிமா, ஜல்லிக்கரண்டி. ஓட்டையா தான் இருக்கும். ஜல்லிக்கரண்டி இப்படி தான் இருக்கும். சரி, என்னென்ன பொருள்னு பாக்குமா? வாங்கிட்டு வந்த என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மி ட்ரெடிஷனலா நம்ம வீட்ல இருக்க வேண்டியது எல்லாமே இருக்குது. அம்மி கல்லு, உரல், அதுக்கப்புறம் உலக்க வச்சு உரல். இது வந்து குத்துற உரல். இது ருப்பு உரல் சொல்லுவாங்க. மாவு ருப்புன்னா அப்பல சொல்லுவாங்க.
இது வந்து உலைக்கவும் வரலும். உலைக்க பாருங்க சூப்பரா செஞ்சிருக்காங்க. உலக்க இது ஏந்திரம். இருமா உளுந்து உடைக்கிறேன் ஏந்திரம். இங்க பாருங்க. அப்பெல்லாம் இதுலதான் உளுந்து கம்பு கெவுரு எல்லாமே கொட்டி அப்படியே உருட்டுவாங்க. ஆமா இப்படி சுத்தனா அழகா இப்படி சுத்தணும். இப்ப சுத்தாது அது. ஆனா அப்படியே சுத்தணும். ஆனா இதான் மாடல். அப்படி சுத்தனா கீழே வந்து மாவுனா கீழே கொட்டிக்கும். மேல தெரியும் எனக்கு தெரியும், நான் பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஏந்திரம் யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன சங்கீதா அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி இருக்குது. இதான் வானல் பேபி. புடி ரெண்டு பக்கம் புடியோட சூப்பரா நல்லா பெருசா டாலரமா இருக்குல்ல, தெகுல இல்லாம. இதுலதான் நீ நான் நூடல் செய்ய போறேன். நூடல் செய்ய போறியா? அன்னகுண்டா எங்க வீட்ல எல்லாம் இருக்குல்ல, சில்வர் அன்னகுண்டா. அதே மாதிரி அன்னகுண்டா தொட்டி மாடு தண்ணி குடிக்கிற தொட்டி சங்கீதா இது. அப்படியா? ஆமா அதான் பேபி அன்னகுண்டா தான். அது அப்ப வந்து இதே மாதிரில இருந்திருக்கும். தொட்டி இருக்கும். ஆமா. சோ இங்க பாருங்க, இது ஒரு பாத்திரம். இதுல வந்து கழுவுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாரு பூரிக்கட்டை சூப்பரா. பூரிக்கட்டையா உருட்டுறதுக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூரிக்கட்டை எவ்வளவு அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லி இப்படி உருட்டுறது வேற லெவலா இருக்கு பூரிக்கட்டை. சொப்பு குடம், இது சாப்பாடு வச்சுக்கலாம், சொப்பு குடமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா குடம் மாடல் தான் இருக்கு, சாப்பாடு வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும். இது ரெண்டுத்துலயும் சாதம் வைக்கலாம். இதா ஸோ இதெல்லாம் குழம்பு வைக்கலாம், வானல்ல குழம்பு வைக்கலாம், வறுக்கலாம், என்ன வேணாலும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குட்டியா அடுப்பு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க சூப்பரா இருக்கு, வேற லெவலா இருக்குது அடுப்பு. அதுக்கப்புறம் தோசைக்கல். இங்க பாருங்க தோசைக்கல். அதாவது நானு ஒரு ஜொப்பு சம்மா இந்த மாதிரினா என்னோடதான் நான் மேல வச்சிருந்தேன்ல, அதை போட்டு உடச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சொல்றேன், ஞாபகமா டுப்புன்னு உடச்சிட்டாராங்க. கீழே வச்சிட்டேன். தெரியாம வந்துச்சா? ஆமா, டுமால போட்டு வச்சிட்டேன்றா தெரியாம உடஞ்சாலே அவன் டுமால் தான் சொல்லுவா. இங்க பாருங்க ரெண்டு பிளேட் சாப்பிடுறதுக்கு, ரெண்டு தட்டு, சாப்பாடு தட்டு ரெண்டு. ஆமா, எவ்வளவு பொருள் அவங்க கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 350 ரூபாய்க்கு. இது டம்ளர். டம்ளர் தான், கொஞ்சம் பெரிய டம்ளர். இங்க பாருப்பா, இது மூணுத்துலயும் தண்ணி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் போல. இதுல வந்து நம்ம தண்ணி குடிச்சு சாப்பாடு செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பாத்திரம் தான் இருக்கு, தாராளமா வாங்கலாம் சங்கீதா. 300 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு. இன்னைக்கு வந்து நான் நூடுல்ஸ் செய்ய போறேன். எங்க அம்மா இன்னைக்கு என்ன செய்ய போற? நான் நூடுல்ஸ் செய்ய போறேன், நீ தான் சப்பாத்தி செய்ய போற. நீ சப்பாத்தி மாவு தந்துற, நீயே பிசைஞ்சு உருட்டு அழகா. செய்யலாமா? சரி வா, நான் போயிட்டு அங்க பக்கத்து வீட்டுல விறகு இருக்கு, அந்த வேர்க்கட்டை விறகு குச்சி குச்சியா, அந்த அக்கா கிட்ட கேட்டு கொஞ்சோண்டு விறகு எடுத்துன்னு வர, மொட்டை மாடிக்கு போலாம். ஓகே. என்னடா அது? என்னம்மா அது? சமையல் செய்ய போறீங்களா? போய் விறகு எடுத்துன்னு வரீங்களா? சரி சரி சரி. ஆண்டி பக்கமா போயிட்டு விறகு எடுத்துன்னு வர, கொஞ்சோண்டு விறகு வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதா வந்து எரியும், அவர் சமைச்சு ஆகணுன்றதுனால வந்து குட்டி வேற வாங்கிட்டு வந்திருக்கேன். பேசாம இப்படியே வந்து அடுப்பு போட்டுடலாமா? ஆமா, காரை ஒன்னா எடுத்து ஃப்ரண்ட்ல ரிவர்ஸ்ல விட்டுறலாம். இங்க போடுவால. இந்த இடத்த பெருக்கிறதே கிடையாது, எப்பவுமே கார் நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு சசிதாவும் சங்கீதாவும் சமையல் பண்ண போறாங்களாம், அதனால கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. மொட்டை மாடிக்கெல்லாம் போனா கஷ்டமா இருக்கும். ஆமா, ஏதாவது எமர்ஜென்சிக்கு என்ன இல்ல கடுவுல இப்படியே போய் எடுத்துக்கலாம்ல. சரி சரி. மொட்டை மாடினா 2 மாடி இறங்கி ஏஞ்சிருக்கணும். அதனால தான் வந்து பார்த்தேன்னா இங்கேயே சமைக்கலாம். சரி, கிளீன் பண்ணாமா? அதுக்குள்ள எடுத்து வந்துட்டியா? இரு, அம்மா வருவாங்க, கீழே ஒன்சிரும், நீ எட்டுன்னு வராது, அம்மா எட்டுன்னு வர. என்ன பண்றீங்க ஜஷிதா? பாத்திரம் கழுவுறீங்களா? சரி சரி, கழுவு. எல்லாத்தையும் தண்ணியில போட்டு வச்சுட்டேன். மண்ணு இருந்தா அந்த ஈரமா உரியும், அப்புறம் கழுவிடலாம். ஆமா, நல்லா கழுவணும்ல பாத்திரம் எல்லாத்தையும். மண் வாசனை அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷா சமைச்சா. சரி, நல்லா ஊற வைக்கணும். அது உள்ள இருந்து குடிச்சிக்கலாம். தண்ணி தாக்குன்னா இருக்குல்ல, அந்த தம்பல உங்க ஊத்திக்கலாமா? அங்க ஏவதும் இல்ல. சரிம்மா சரிம்மா, ஒரே ஆர்வமா இருக்கிறாரு ஜஷிதா சொப்பு சாமான் விளையாடுறதுக்கு. பாத்திரம் எல்லாமே முட்டை விட்டு. ஆமா, தண்ணி குடிக்குது எல்லா பாத்திரமும். தண்ணி குடிக்குதுல? ஆமா. சரி சரி. ஜஷிதா, கழுவு கழுவு. பார்க்கிங்ல ரெடி பண்ணிட்டாங்க சமைக்கிறதுக்கு.
ஃபுல்லா எடுத்துட்டு வந்துட்டீங்க போல இருக்குதே. எடுத்துட்டு வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்க. என்ன சங்கீதா சமைக்க போறீங்க ஜெஷிதா? நூடுல்ஸ். என்னது? நூடுல்ஸ். நூடுல்ஸ். நூடுல்ஸ் இந்த பிச்சிட்டா. ஆஹா. காய்கறி போட்டு ஹெல்த்தியா பண்ணலாம் சொல்லிருக்கவா? ஹெல்தி நூடுல்ஸா? ஆமா. சரி. கேரட் பீன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு फ्रेंड्स நூடுல்ஸ் செய்யறதுக்கு. ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா தனியா சமைக்கிறாரு. காய்கறியை உரல்ல போட்டு இடிச்சிட்டு இருக்கா. அடுப்பு பத்த வைக்கிறேன். நல்லா மழமழன்னு அரைக்கணும் ஜெஷிதா. அப்படி இல்லம்மா, மழமழன்னு அரைக்கணும், உருட்டணும். அப்படிதான் அப்படிதான். அழகா பண்றேமா. இந்த வெங்காயத்தை இடி. வெங்காயம் நசுக்குனா கூட ஒரு யூஸ்ஃபுல் இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுப்பு பத்த வச்சு ஒரு கல்புரத்தை வச்சு விறகு குச்சிலாம் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. என்னம்மா பண்ற? வெங்காயத்தை இடிச்சுட்டா. வெங்காயத்தை இடிச்சுட்டா. ஒரு பூண்டு எடுத்து வந்தா, இஞ்சி பூண்டு இடிச்சு வைக்கிறேன். பிரியாணி செய்ய போற, இஞ்சி பூண்டு பேஸ்ட் உனக்கு தேவை? அடுத்து பேசாத பிரியாணியே செஞ்சிடலாம் போலயே. ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு பத்த வச்சாச்சு பயங்கரமா. ஒரு அழகா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மினியேச்சர் குக்கிங் அடுப்பு எரியுது. சூப்பரா வேற லெவலா இருக்கு. என்னம்மா சூப்பர்மா சூப்பர். கையை நசிக்க போற ஜெஷிதா. நானே மேல கை வச்சுக்கிறேன். சரிப்பா. நச்சுக்கோ. ஓகேம்மா ஓகேம்மா. ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை நல்லா நசுக்கிறாரு உரல்ல போட்டு. அடிக்கிற அடியில் நசுங்கிடுதுப்பா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நசுக்கி வச்சிருக்காரு. சூப்பரா இருக்குப்பா. ஜெஷிதா விளையாடுறதுக்கு கரெக்டா இருக்குது. சூப்பரா இருக்குது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு வேற லெவலா இருக்குது. அடுப்பு பத்த வச்சுட்டேன். ஆனா இந்த பாத்திரம் வாங்குனதுல ஜெஷிதா ஹாப்பியா இருக்காளோ இல்லையா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மினியேச்சர் குக்கிங் செய்யறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுக்கு வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்யறோம்ல. ஆமா, லாஸ்ட் டைம் 2 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். மினியேச்சர் குக்கிங்ல செய்யாத ஐட்டமே இல்ல. எக்கச்சக்கமா வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி கொண்டு செஞ்சிருக்கோம் நம்ம. பிரியாணி, அதிரசம், பூரி, குழி பணியாரம், அப்புறம் கேசரி, அல்வானி எல்லாமே பண்ணிருக்கோம். பழைய வீடியோலாம் வந்து பார்த்தோன்னா பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். ஆரங்கப்பா அடிக்கிறியா? அடி 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 நல்லா அடி. நீ செய்யற சமையல் பேர் என்னதுமா? சமையல் பேர் திரு முடிக்கிறது நூடுல்ஸ். காய்கறி எல்லாம் போட்டு நூடுல்ஸ் செய்வீங்களா? செய்யுமா செய்யுமா. ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு. எண்ணெய் ஊத்திக்கலாமா? எண்ணெய் ஊத்திக்கிறேன். அடுப்பை விட ஊதாங்கல் 2-3 மடங்கு பெருசா இருக்கும் பொழுது. நெருப்பு கிட்ட வரக்கூடாதுல்ல. ஆமா, ஊதுன உடனே எரியுது நல்லா கலகலன்னு. ஊதாங்கல்ல ஊதி ஊதியாவது சமைச்சேன் இன்னைக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பயங்கரமா எரிஞ்சிட்டு கடுகு போடுவோம். நீ வச்சுக்கிற வேற கடுகு போறதுக்கே பத்தாது. ஒன்ஸ் சட்டி சூடாயிடுச்சுன்னா வச்சுக்கேன், கடை கண்ணு வேலை முடியும். அதுக்கப்புறம் நம்ம சின்ராசை கையில பிடிக்க முடியாது. நான் ஒரு மண் சட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அங்க இருந்து. பிரியாணி செய்ய போறேன் மண் சட்டில. பெரிய பிரியாணி பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். 3 கிலோ அந்த சட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனா அது ஒரு டவுட் ஆயிடுச்சு எனக்கு, பிரியாணி ஒழுங்கா வருமா வராதான்னு. இப்போ வாங்கில சின்ன சட்டி வாங்கி ட்ரை பண்ணிட்டு அப்புறமா பெரிய சட்டி வாங்கலான்னு வச்சுட்டு வந்துட்டேன். நான் இங்க சமைச்சு முடிக்கிறதுக்காட்டி இவரு ஏதோ சமையல் ரெடி பண்ணி சமையல் முடிச்சிட்டே போல இருக்கு. ஜெஷிதா என்னமா அது? அது சங்கமா சமைச்சு போ. கூட அம்மா கிட்ட கூட, அம்மா கிட்ட கூட. என்ன சமைச்சு அதுல போட கூடாது. அவன் போய் மண்ணுல எல்லாத்தையும் இடிச்சு வளர்த்து எடுத்துட்டு வந்திருக்கா. இதுல போறாளா? அப்புறம் இந்த சட்டியில போட போறாராம் பாரு. சாப்பிடவே முடியாது, அதுல போட விட. அப்பா கிட்ட காட்டிட்டு போறேன். அப்பா கிட்ட காட்டுமா? சூப்பரா செஞ்சுக்கிறமா நீ. பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இடிச்சு எடுத்து வந்துருக்காரு சமையல். அதுல போட கூடாது. ஒரு வழியா இப்பதான் கடுகு வெடிக்கிற சத்தம் கேக்குது. போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட இருக்கும். சட்டி இவ்வளவுதான் சூடாகுது. சூப்பரா கடுகு வெடிக்குது பாருங்க. அழகா வெடிக்குது. வெடிக்குதுடா எப்பா. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடுகு வெடிச்ச உடனே கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வாவ், சமையல் சவுண்ட் கேக்குதா? இப்பதான் சமையல் சவுண்டே கேக்குது. கொஞ்சம் ஆனியன் வதக்குது. ஆனா மண் சட்டில ஃபர்ஸ்ட் டைம் கரண்டி செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மண் கரண்டி எல்லாம் யூஸ் பண்ணது இல்ல, ஸ்டீல் கரண்டி தான் யூஸ் பண்ணிருக்கோம். இது நல்லா இருக்குது, வதக்கிறதுக்குலாம் சூப்பரா இருக்கு. ஆனியன் சூப்பரா வதங்கிடுச்சு பாரு பேபி. சூப்பரா தான் வதங்கிடுச்சு. காய்கறி கேரட், பீன்ஸ். இவ்வளவு காய்கறி போட்டா எப்படி நூடுல்ஸ் போடுவா? வதங்கிடுச்சுன்னா சின்னதாயிடுமா?
கேரட் பீன்ஸ் பொரியல் மாதிரி சாப்பிட வேண்டியதான். எதிர் வீட்டு ஆண்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டிப்ஸ் சொல்றாங்க சமைக்கிறது. ஆமா பாத்திரம் ரொம்ப சின்ன எப்படி நூடுல்ஸ் செய்ய முடியும் அதான் சொல்றேன். வழிய நூடுல்ஸ் செய்வான். சரி பார்க்கலாம். மேகி மசாலாவா? கொஞ்சோண்டு மேகி மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் தானே நூடுல்ஸ் சேர்க்க போறோம். கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் போடு. போதும். சாம்பார் இருக்குது. போதும் சங்கீதா. சாம நூடுல்ஸ் தானே? ஆமா. இது முன்னாடியே நான் வந்து நல்லா ஹெல்தியா ஆரோக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சாமையில செஞ்சிருந்திருக்கலாம். சரி விடு, இப்போ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து செஞ்சிடலாம். ஓகே. தண்ணி ஊத்திக்கிறேன். இல்ல வதங்கிட்டு. அந்த பவுடர் தண்ணியில பிரிச்சு கொட்டுவாங்க. தண்ணியில தான் பிரிச்சு கொட்டுவாங்க. அதான் தண்ணி ஊத்திக்கிறேன். மசாலா போட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்வைன் சவுண்ட் கேக்குது फ्रेंड्स. இதுல நூடுல்ஸ் போட்டு வெந்ததுன்னா ஃபுல்லா வந்துரும். நான் ஜெஷிதா என்ன செஞ்சிரு வந்துருமா? எல்லாமே போட்டு என்ன சமைச்சிருக்கா? நூடுல்ஸ்க்கு மசாலா தயாரிச்சு எடுத்துட்டு வந்துக்கிறாங்க அவங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நசுக்கி எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. அடுப்பு வேற லெவலா எரியுது. அப்படியே சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நின்னு எரியுது இந்த விறகு. பாக்குறதுக்கே ஆசையா இருக்கு சங்கீதா. உனக்கு கலந்து கொடுவா? சரி சரி வா உட்கார். இங்க வா, கிட்ட வா ஜெஷிதா, நீ கிட்ட வா. அப்பா கிட்ட இந்த பக்கம் வா. ஃப்ரெண்ட்ஸ் தெரிச்சு பட்டிருக்கு. ஜஷ்விதா மூஞ்ச பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க பார்த்தாலும் தெரிச்சு அடிச்சிருக்கு அவர் சமைச்ச சமையல. என்னமா இதெல்லாம்? அது விடு, நான் சமைக்க போறேன்னு பண்ணுது. கொதிக்கு வந்துருச்சு. சூப்பரா கொதி வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நூடுல்ஸ் போட்டுட்டா? இது நூடுல்ஸ் மாதிரியே இல்ல, இது சூப். ஜஷ்விதா சம கலாய்க்கிறா வந்து பாத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஜஷ்விதா வந்து இத பாத்துட்டு இது நூடுல்ஸ் மாதிரியே இல்ல, இது சூப்பு அப்படின்னு சொல்லிட்டா. அவகிட்ட கூட அவளே போடுவா. அவகிட்ட கூட வா 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 வா, இது நூடுல்ஸ் போடுவா. அவ தூக்கிட்டு போயிட்டா, ஆட்டிய போட்டு போயிட்டா அவ விளையாடுறதுக்கு. நான் நூடுல்ஸ் குடுக்குன்னு விளையாடுறாங்க பசங்க எல்லாம் சேர்ந்துக்கின்னு. என்னோட நூடுல்ஸ் வந்து பார்த்தேன்னா சூப்புன்னு சொல்லி கலாச்சிட்டு போயிட்டா ஒருத்தி. ஜஷ்விதா தண்ணி கொதிச்சிருச்சு, அழகா நூடுல்ஸ் வந்து போட்டு. அதே போதும்னு நினைக்கிறேன். பத்துமா? பொடி பண்ணி போட்டா பத்தும் பேபி. தண்ணி தான் நிறைய இருக்கு. போதும் விடு, வேணா போதும் அதுக்கு மேல போடாது, அப்புறம் இடம் பத்தாது. வேகணும் இல்ல, பொடி பண்ணியே போட்டுருக்கலாம். நீ பொடி பண்ணி போடுங்க. உடஞ்சிரும் போல இருக்கு. தண்ணியில ஊறுச்சுன்னா அப்படியே உடஞ்சிரும். நாங்களா நூடுல்ஸ் செய்யறோம், மினியேச்சர் குக்கிங். சாப்பிட்டு போங்க. சொப்பு ஜாமான் சமைச்சிட்டு போனாங்க. சூப்பரா. நூடுல்ஸ் மாதிரி தெரியுதா? நூடுல்ஸ் மாதிரி தெரியுதா இல்லையா? தெரியுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க விளையாடுறதுக்கு. இங்க பாருங்க, நல்லா காய்கறி வேற லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நூடுல்ஸ் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நூடுல்ஸ் வெந்துரும். வேற லெவலா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் பேபி, சாப்பிடலாங்க. பாருங்க வேற லெவலா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சசிதாவா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வா. அவங்க செஞ்சது இங்க எத்தனை கிட்ட எத்தனை வந்து காட்டு. நாங்க செஞ்சதுன்றாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஜஷ்விதா செஞ்சது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா அல்டிமேட்டா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜஷ்விதா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தட்டுல போடுங்க. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பாக்குறது சங்கீதா. டேஸ்ட் பாக்கிறதுக்கே இது பத்தாது போலயே. ஜஷ்விதா உங்களுக்கு நிறைய போடுங்க. நிறையவா? தட்டு கழுவிட்டீங்களா? நல்லா கழுவிட்டீங்களா? நூடுல்ஸ் போடுங்க தட்டுல, அவ்வளவுதான். ஸ்பூன் வேற கேக்குறேன். சாப்பிட்டு பாரு. அப்பாட்டு சொல்லு. அப்பாட்டு திரும்ப. நல்லா இருக்குன்றாரு. அவ்வளவுதான். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் பண்ணியாச்சு. வேற நல்லா ஜாலியா இருந்தது. பண்ண வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு நம்ம வீட்டு முன்னாடி மினியேச்சர் குக்கிங் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
சமைச்சிங்க பாரு சட்டி ஃபுல்லாவே காலி. அடுத்து வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டா செய்யலாம். ஓகேவா? ஓகே. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.